அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. நாம கலியுகத்தின் முதல் வேத நூலான மூளை என்ற புத்தகத்தோட சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் 6. இந்த சாப்டர்ல நாம அணுக்களை பற்றியும் விழிகள் உருவான ப்ராசஸ பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஆரம்பத்துல என்ன பேசிருக்காங்கன்னா, மூளையோட நிலையும் அதோட செயல்பாடும் நம்மளோட அறிவை கொண்டு நம்ம அறியால் நம்மளோட அறிவு வளமாகுமா, அதோட மூலத்தை நம்ம உணர்ந்து கொண்டால்தான் ஞானம் வெளிப்படும்னு சொல்லியிருக்காங்க. காயம்னு சொல்லப்படுற இந்த நம்மளோட உடம்புக்கு கவசமா அமையிறது நம்மளோட கபாலமே. அது எவ்வளவு முக்கியம்னு நம்ம உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூளையை உருவான பிறகு அதோட அடிப்படை நிலைதான் உருவாக்குது. அதுக்கப்புறம் அது அங்கிருந்து துவங்கி அதோட எல்லையை அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த எல்லைய துவக்கமா கொண்டு அது துவக்கத்தையே எல்லையாவ மாத்துது. அதாவது அது அடைந்த எல்லைய துவக்கமா எடுத்துக்கிட்டு மீண்டும் அது எங்க உருவானதோ அங்கேயே சேருது. அது எப்படின்னா, முதல்ல உருவானது 2 விழிகள் சொன்னாங்க. 2 விழிகள் உருவாக்குறப்ப அதே தருணத்துல நம்ம பார்த்தோம் அல்லவா போன சாப்டர்ல, உடம்புக்குள்ள உள் உறுப்பு, அதாவது மூலாதார உறுப்பை அது உருவாக்கும். இதோட ஆற்றல், விழிகள் மற்றும் மூலாதாரத்தோட ஆற்றல் காந்த ஆற்றல் நம்ம சொன்னோம் அல்லவா, அதே போலதான் இந்த விழிகள் உருவாக்கம் சிரசுல இருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்தை அடைஞ்சிச்சு. பின் மூலாதாரத்துல துவங்கி விழிகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆதியும் அந்தமும் உணரப்படல் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த விழிகள் எப்படி உருவானது, முதல்ல உருவான இந்த விழிகள் நம்ம சொல்றோம் அல்லவா, இது எப்படி உருவானதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த உருவாக்குறதுக்கு முதல்ல மெயினா நம்ம எனர்ஜி என்னன்னா அந்த உயிர் துகள்கள், சோல் பார்ட்டிகல். இந்த சோல் பார்ட்டிகல் தான் அதோட காந்த ஆற்றலை கொண்டு இந்த வெள்ளை படலத்தை உருவாக்குது, ஒயிட் லேயர்ஸ். இந்த ஒயிட் லேயர்ஸ் ஃபுல்லா இந்த மேக்னெட்டிக் சோல் எனர்ஜி, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி இதை கொண்டு உருவாக்குது. எப்போ இந்த உருவாக்கம் முடிவருகிறதோ அத்தருணத்துல இதோட துணை அணுக்கள் உருவாக்கி அந்த துணை அணுக்கள் இன்னொரு உறுப்பான செவிகள், அதாவது காதுகளை படைக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுமா. சோ இப்ப எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, விழிகள் உருவான தருணம் இது கம்ப்ளீட் ஆவர் கட்டே இன்னொரு உறுப்பு ஆல்மோஸ்ட் அது ஃபார்ம் பண்ணிருக்கும். சோ அந்த மாதிரி பாக்குறப்ப இந்த விழிகள் உருவான இந்த வெள்ளைப்படலம் உருவான தருணத்திலே இந்த துணை அணுக்கள்லாம் செவியோட ஃபவுண்டேஷனை அடிப்படையை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருமா, படைக்க ஆரம்பிச்சிருமா. சோ இந்த விழிகள் வந்த பிறகு, இந்த மேக்னெட்டிக் எனர்ஜில இருந்து விழிகள் உருவான பிறகு வெப்ப ஆற்றல்கள் வெளிப்படுமா. இந்த வெப்ப ஆற்றல்கள் கொண்டுதான் இந்த கருவிழிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவிழிகள் சில ஃபேக்டர்ஸ்னால மாறுபடும். கருவிழிகள் வந்த பிறகுதான் கருத்துளை என்று சொல்லப்படுற பிப்பு வெளியாகும். இதுதான் மைய, அந்த கண்ணோட முழு இயக்கமே இந்த மையத்துலதான் இருக்குது. அததான் நம்மளோட விஷன் ஒளியை பெற்று நம்மளுக்கு விஷனை காட்டுது. சோ இந்த விழிகளோட ப்ராசஸ் முதல்ல இந்த வெள்ளை படலம், அதுக்கப்புறம் அதான் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அதோட கரு விழிகள், அதுக்கப்புறம் அதோட கருத்துளை. இதுதான் அதோட ஸ்டேஜஸ். இந்த சாப்டர்ல விழிகளோட வண்ணங்கள் எப்படி மாறுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இதுல ஃபியூ ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வெண்படலம் வந்த பிறகு அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வெப்ப எனர்ஜி கிரியேட் பண்ணது அல்லவா. இந்த வெப்ப எனர்ஜியோட இன்டென்சிட்டி, அதோட தன்மை, அதுதான் மெயினா. எந்த அளவுக்கு வெப்பத்தோட தன்மை இருக்கு அது, பிளஸ் நம்மளோட அந்த சோல் பார்ட்டிக்கலுக்குள்ள இருக்கிற தன்மைகள், அதோட டென்சிட்டி, அதோட வைப்ரேஷன், அதோடுக்குள்ள இருக்க டெண்டன்சி என்ன, அதுக்குள்ள உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை பேஸ் பண்ணியும் நம்ம வாழ்ற இந்த என்வாயரன்மெண்டல் டெம்பரேச்சர், புவியின் வெப்பநிலை, உடம்புக்குள்ள அதோட வெப்ப எனர்ஜி ரொம்ப வெப்ப ஆற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், வெளியே இருக்கிற என்வாயரன்மெண்ட், நம்ம வாழ்ற இடம் வெப்ப ஆற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நம்ம விழிகள் இந்த சாம்பல் கலர்னு சொல்லப்படுற கிரே, அப்புறம் இந்த லைட் ப்ளூ வண்ணங்கள் உருவாகுமா. இதெல்லாம் ஹீட் அதிகம் இருக்கிறதுனாலதான் இந்த வண்ணங்கள் உருவாகுமா. இதை தவிர இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முன்னோர்களோட வீரியமான ஆன்ம துகள்னால கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
வேற வண்ணத்துல விழிகள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி விழிகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. விழிகள் முழுமை அடைகிறது எப்படின்னா, முதல்ல வந்துட்டு வெளியில உருவாகிற இந்த விஷயங்கள் வந்துட்டு உள்ள போய் முடியும். உள்ள இருந்து உருவாக்கப்படுற விஷயம் வந்து வெளியே வந்து முழுமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் வந்து முடியும், எங்க முடியுதோ அங்கதான் அதை துவக்கமா கொண்டு அது எல்லையை வந்து அது தீர்மானிக்கும்ட்டுன்னு. அது போலதான் விழிகள் எனும் இரு உறுப்புகளும் வந்துட்டு இரு வேறு முறைகளை வந்து உருவாக்குமா. அதாவது ஒன்று வெளிப்புற அமைப்பு, மற்றொன்று வந்து உட்புற அமைப்பு. உள்ள வளர்ற அமைப்பு வந்துட்டு அதோட எல்லை வந்துட்டு வெளிப்புற தோற்றமாகும். வெளியிருந்து வர அந்த அமைப்பு வந்துட்டு அதோட எல்லை வந்து உட்புற தோற்றமாகும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த கரு விழிகள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். எல்லாத்துக்கும் வந்துட்டு யூனிக்கா இருக்குமா கருவிழிகள். விழிகளோட உட்திரை படலங்கள் வந்துட்டு எப்படி அமைகிறதோ அதே போலதான் வெளித்தோற்றமும் காணப்படுமா. வண்ணம் என்பது வெப்பத்தின் தாக்கத்தினால மாறப்படுது. அதே போல அணுக்களின் வீரியமும் பற்பல உள் மாற்றல்களையும் வந்துட்டு நடத்துதான். அது எப்படி அந்த வெப்பத்தை பொறுத்துதான் நம்மளோட அணுக்களோட வீரியம் அமைந்து அதோட மாற்றங்களை வந்து நிகழ்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம எப்படி இந்த அணுக்கள் வந்துட்டு உற்பத்தி ஆகுது, அதோட கூட்ட அமைப்பின் மூலம் வந்துட்டு எப்படி இந்த உறுப்புகள்லாம் வந்து உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடல் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அணுக்களால ஆகப்பட்டதுதான். அணுக்கள் தான் உடல். உடல்ல அணுக்கள் இல்லைன்னா உடல் இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு முதல்ல அந்த ஒரு உடல் படைக்கிறதுக்கு முதன்மையா நம்ம தேவைப்பட்ட அணுக்கள் வந்துட்டு நம்மளோட தாய் தந்தையர் அந்த உயிர் துகள்கள் தான். ஏன்னா இந்த அணுக்களின் உருவாக்குறதுக்கு வந்துட்டு 2 துகள்கள் தேவைப்படுது. ஏன்னா 2 அணுக்கள் வந்துட்டு உராய்ந்தாதான் பல அணுக்கள் வந்து உருவாக்க முடியும். ஒரு அணுவினால வந்துட்டு உடலை வந்து படைக்க முடியாது. அதனாலதான் நீங்க இதுல பார்க்கலாம், தாயோடையும் தந்தையின் இந்த உயிர் துகள்கள் மூலியமா தான் நம்மளோட இந்த உயிர் அணு வந்துட்டு உருவானது. இந்த அணுக்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று உராயும் போது அதுல இருந்து அதுக்குள்ள புதைந்து உள்ள அந்த ஆற்றல்கள் வந்து வெளிப்படுமா. ஒவ்வொரு முறையும் உராயிறப்ப சில அணுக்கள் உருவாகுது. அந்த அணுக்கள் மறுபடியும் உராயிறப்ப பல அணுக்கள் உருவாகுது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஆற்றல்கள் வந்து இருக்குமா, ஒவ்வொரு எனர்ஜிஸ் வந்து இருக்குமா. அதோட எனர்ஜிஸ் அதோட ஆற்றல்கள் வந்து மாறுபட்டும் காணப்படுமா. 2 துகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பல துகள்கள், அதுல இருந்து இன்னும் பல துகள்கள், ஒன்றோடு ஒன்று உருவாகிற ஒவ்வொரு அணுக்களும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து இன்னும் பல கோடி அணுக்களை வந்துட்டு உருவாக்குது. அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் வந்துட்டு பல வகையான மாறுபட்ட ஆற்றல்கள் உண்டு. உராய்தல் மூலமா உருவாக்கும் ஒவ்வொரு அணுக்களும் வந்துட்டு மேலும் பல அணுக்களை வந்துட்டு உருவாக்குது. அந்த அணுக்கள் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் உருவாக்கி அதோட துணை உறுப்புகளையும் உருவாக்கி அந்த உடலை வந்துட்டு முழுமைப்படுத்துது. இந்த உடலை முழுமைப்படுத்துறதுக்கு இதுல இருந்து வர இந்த அணுக்களும் அதோட துணை அணுக்களோட எனர்ஜியும் வச்சுதான் இந்த ஃபுல் கம்ப்ளீட் பாடி வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அணுக்களை பத்தி தெரிஞ்சுட்டாதான் அதோட செயல்பாடை வந்து நம்மளால புரிய முடியும். அணுக்களுக்குள்ள வந்துட்டு புதைந்துள்ள அந்த ஆற்றல்கள் வந்துட்டு இந்த உராய்தல்னாலதான் எரியூட்டப்பட்டு வெளிக்கொணரப்படுது. இந்த ஆற்றல் தன்மைகளை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உணரணும். மூளையோட செயல்பாடு வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியம். உயிரையே ஆண்டிடும் தன்மை வந்துட்டு இந்த மூளைக்கு உண்டு. இந்த விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதோட ஆற்றல்கள்ல வந்து நம்மளால உணர முடியும். நம்ம அதை உணர்ந்தாதான் நம்மளோட ஞானம் வந்துட்டு வெளிப்படும். முருகப்பெருமான் கொடுத்த இந்த மூளை என்ற புத்தகத்தோட ஞான தேடுதல் இன்னும் முடியல. அடுத்த அத்தியாயத்துல நம்மளோட ஞான தேடுதலை வந்து நம்ம தொடருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. நன்றி.